என்ன ஃபோனில் வால்யூம் செக் பண்ணுறீங்களா? என்னடா வால்யூமே வரலன்னு. இல்லைங்க, இந்த சவுண்டை நீங்கள் கேட்கணும் தான் நான் வாய்ஸ் வந்து கொடுக்கல. இந்த மாதிரி சவுண்டெல்லாம் சிட்டியில் எங்கே வரும்? சிட்டியில் ஃபுல்லாக பைக்கு அந்த சவுண்டெலாம் கேட்டுட்டு இந்த மாதிரி சவுண்டு கேட்கவே ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. வில்லேஜ் லைஃப் தாங்க. வில்லேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Hey everyone! Welcome to Mahasudar Vlogs! அம்மா வீடு தாங்க. ப்ரெக்னன்சி டைமில் பேக் பெயின் வந்தால் அது ரொம்ப வலுவாக இருக்கணும், அதாவது தாங்குகிற சக்தி இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த உளுந்தங்களி சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவும் எனக்கும் காலையில் எந்திரிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த உளுந்தங்களி கிண்டி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தாங்க. இதோட ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் செய்யலைங்க, எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. எங்கள் அம்மா கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னன்னு தெரியுதா? இது வந்து ஒரு செடி எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த செடியிலேருந்து தான் நாங்கள் இதெல்லாம் பிடுங்கிட்டு இதை தேய்ச்சா என்ன வரும் அப்படின்னா, சரி ஓகே, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, நானே சொல்கிறேன். இது சீரக செடிங்க. சீரக செடியிலேருந்து பிடுங்கி காய வச்சு அதை நல்லா உரசி ஒன்றுன்னா எடுத்தோன்னா நமக்கு வந்து பெருஞ்சீரகம் வந்துடும். இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணேங்க. என்ன விஷயம் தானே பார்க்குறீங்க? எங்கள் அப்பா கருவேப்பிலை செடி வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அதை நானே வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். எல்லாமே நான் வைக்கல, எங்கள் அப்பா குழி தோண்டி அதை வந்து இது பண்ணார். நான் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுனேன். அந்த தண்ணி ஊற்றுனேன் எப்படி பகுமானமாக வீடியோ எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா? தண்ணி மட்டும் தாங்க ஊற்றுனேன். அதை நட்டி வச்சுது எல்லாமே எங்கள் அப்பா தான். அப்புறம் கொய்யா மரம் எல்லாமே நிறைய செடி வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போதைக்கு கொய்யா மரம் அது மட்டும் தான் இருக்குது. அப்புறம் தென்னை மரம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்துட்டேன். டைம் 12 ஆயிடுச்சு. எங்கள் அப்பா எனக்காண்டி பழ ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதை ஒரு கிளாஸ் குடித்தேன். தொண்டைக்கு நல்லா இதமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. வெயில் அப்படி ஒரு வெயில். ஊர் சைடு வெயில் கம்மியாக இருக்கும்போது தான் ரொம்ப வெயில் அடிக்குது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ட்ரீஸ் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா வைக்க தெரியல. ஸோ அதனால நான் வந்து மேனேஜ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் சொந்த ஊர் தாங்க. அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சா. ஈவினிங் ஆனதும் எங்கள் அம்மா கொஞ்சம் எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. வடை அதெல்லாம் சுட்டு கொடுத்தாங்க. அம்மா வீட்டில் வந்ததுலேருந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். என்ன பண்ணுறது, அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க, நம்ம உட்காந்து சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பொறுக்கலைங்க. இந்தா அப்படின்னு சொல்லி மல்லிகைப்பூ கொடுத்துட்டாங்க. எனக்கு மல்லிகைப்பூ கெட்டெல்லாம் தெரியாதுங்க, கோர்க்க மட்டும்தான் தெரியும். சரின்னு கோர்த்துட்டு அதை ஒரு கிளிப் எடுப்புமே சொல்லிட்டு இந்த செடியில் வச்சு ஒரு அழகாக ஒரு போஸ் கொடுத்து எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா இருக்குல்ல? எனக்கே கொஞ்சம் மகாலட்சுமி கூடிய சீக்கிரத்தில் ஒரு பூக்கடை போட்டுருன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி யாரும் மனசுக்குள்ளே திட்டாதீங்க, எனக்கு பூக்கடைலாம் வைக்கணும்னு சும்மா சொன்னேன். இருந்தாலும் அந்த இதை கோர்த்தது பார்த்து எனக்கே நல்லா கோர்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு இது இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து நான் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்களா, அது வந்து நைட்டி தான், ஆனால் மேக்ஸி மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் கடையிலையும் ஆன்லைன்லையும் எங்கேயும் வாங்கலை. எங்கள் கிராமத்தில் தான் ஒரு அண்ணா விற்க வருவாங்க, அவங்ககிட்ட தான் வாங்கினேன். ட்ரெஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. பஃப் கை வச்சு காட்டன் தான், ரொம்பவே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸில் வந்து சொல்லுங்கள், அந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. எனக்கு வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம நைட்டி போடுற ஃபீல் மாதிரியே இருக்காது. நம்ம இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே கூட போகலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறேன். சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.